திரு லோகேஷ், இந்த பிரச்சனையில கூட விஜய்க்கு எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை, எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொன்ன விஜய் இந்த விஷயத்துல கருத்தையே சொல்லாம இருக்கார். என்ன காரணம்? கருத்து சொல்லாமல் இருக்கிறது ஒரு கருத்தாக தெரியல அப்படின்னா, இன்னும் பேசி பேசி பண்ணுற அரசியல் மட்டும்தான் நல்ல மைண்டில் இருக்குது அப்படின்றது புரியுது. மேபி அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த சென்சார் போர்டு விஷயம் பொறுத்த வரைக்கும் கருத்து சொன்னாதான் அரசியல். 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க. இல்ல 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நிலைப்பாட்டில் மத சார்பு அப்படின்றதுக்கு அம்பேத்கர் ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்காரு. அப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கருத்தே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அம்பேத்கருடைய புகைப்படம் வைத்திருப்பது என்ன காரணம்? அதற்கான அவசியம் என்ன? இல்லை அது வைத்திருக்கிறது வெறும் அடையாளத்திற்காக தானா? சரி, திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஜென்ரலாக கருத்து நிலைப்பாடு. நான் ஜென்ரலாக பதில் சொன்னேன், நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். சொல்லுங்கள். அதில் எங்கள் டிவிகேவோட நிலைப்பாடு என்னன்றது உங்களுக்கு இது வரைக்கும் கேள்வியே படலையா? தலைவர் என்ன சொன்னார்ன்றது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, டிவிகேவோட நிலைப்பாடு தலைவர் ஒரு தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனையா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், பேசப்படக்கூடிய விஷயம், பட வைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற பேசப்பட. இல்லை, அதுதான் எங்க ஸ்டாண்டே. இல்ல அதுதான் எங்க ஸ்டாண்டே. நீங்க பேசல சார், பேசிதான் இருக்கும் ஸ்டாண்டே. அதுதான் ஒரு சென்சிட்டிவான விஷயம். பிஜேபி அண்ட் ஆலிஸ் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டிஎம்கே ஒரு பக்கம் துணை போட்டு அதுக்கு துணையாக நின்று எல்லா வேலைகளும் ஆப்போசிட்டாக செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதில் பப்ளிக்கே ரேயாக வேணான்றது தான் எங்கள் தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டே. அவர் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடியே பல விஷயம், இந்த இன்சிடென்ட்ஸ்க்கெலாம் முன்னாடியே ஒரு கல்வி விழாவில் தெளிவாக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஜாதியாலேயோ மதத்தாலேயோ எந்த விதமான தாட்ஸ் கூட டிஸ்டர்ப் பண்ண கூட உங்களை விடாதீங்க அப்படின்றது தான் அவரோட நிலைப்பாடு. அந்த விஷயத்த இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏன் கவின் விஷயமா இருக்கும், அதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் இந்த விஷயத்த ஒரு கல்வி விருது விழாவில் சொல்லிட்டார். அந்த மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம். எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நடந்துடுச்சு. இல்ல எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல நான் முதல்ல அதே நிலை டிஎம்கே இல்ல இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் மறுபடியும் சொல்றேன். இத ஒரு விஷயத்தை வேறுனே உருவாக்குறாங்க, அதுல பேசி அதுல இன்னும் ஃபியூல் பண்றது இன்னும் மோசடி. சரி, அது அநியாயம். ஜனநாயகம் தலைப்புக்குள்ள வந்துல ஜனநாயகம்ல என்ன நிலைப்பாடு சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ சென்சார் போர்டு நான் 2 நாள் முன்னாடி கருத்து சொல்லும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், வேற ஒரு தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தேன். பட் அதை பற்றி அதுலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. கருத்தை சொல்லலாங்களா? கருத்து சொல்லலாமான்னு கேட்டேன். நான் சொல்லியிருக்கேனே, நான் ஏற்கனவே சொல்லி இல்லை தாவேக்கால கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுதான் நிலைப்பாடு அப்படின்னு சொன்னீங்க. எந்த விஷயத்தில்? இந்த விஷயத்துல தான். எல்லா விஷயத்திலும் இல்ல நான் அப்படி சொல்லல. எல்லா விஷயத்திலும் தான். இல்ல நான் அப்படி சொல்லல. நான் அப்படிதான் ஆரம்பிச்சீங்க. நீங்க இன்டர்பிரட் பண்றீங்க. சொல்லாமல் இருப்பதும் ஒரு நிலைப்பாடு, அதுவும் ஒரு அரசியல் தான் அப்படி நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, நிலைப்பாடு தான். சரி, சொல்லுங்க. ஆனா டிவிகேவா நம்ம வெளியே பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நான் ஒன்று சொல்றேன் சார், நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இங்க முன் வைக்கிறேன் அப்படின்னா டிவிகேவோட ஆதரவுன்னு நீங்க போட்டிருக்கீங்க. என்ன பார்க்கும்போது டிவிகேவோட என்ன ரெப்ரஸன்டேஷன் அதுதான் பார்க்குறாங்க. இப்போ நான் சொன்னது தப்பு அப்படின்னா ஏதாவது மறுப்பு வரப்போகுது. மறுப்பு வராத பட்சத்தில் நான் சொன்னது எந்த தப்பும் கிடையாதுன்ற விஷயம். இப்போ நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறேன், டிவிகேவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். டிவிகேன்றது இந்த முதல் விஷயம். இது இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கும் டிவிகே அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியும் லிங்க் பண்ண பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் என்னோட பர்சனல் கருத்து ப்ளஸ் விஜயனோட கருத்தும் இதுதான். அது படம் நடிச்சிருக்காரு, கடைசி படம். அது வந்து எங்களை மாதிரி இருக்கிற நபர்களுக்கு அது கடைசி படம்ன்றதுனால அது ஒரு உணர்ச்சி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல, ஒரு இதுக்கு பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கிடைக்கலன்றது வேற. ஒரு படம் ரிலீஸுக்கே இந்த இஷ்யூ நடக்கும்போது, அதுவும் எங்களை இந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு லாஸ்ட் படம்ன்ற ஒரு எமோஷனல் எங்களுக்கு பர்சனலாக இருக்கும்போது நடக்கும்போது 9th நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. நாங்கள் தட்கல் அதை அப்ளை பண்ணியிருக்கோம். தட்கல் ப்ராசஸ்ன்றது நீங்கள் ஒரு 1 week 7 daysக்குள்ளே நீங்கள் அதை வந்து முடிச்சு கையில் கொடுக்கணும். அதுலேயும் மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் ஏன் 10 நாள் வெயிட் பண்ணீங்க, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டீங்களேன்னு. 5ஆம் தேதி தான் இது மினிமம் ஒரு ரிவ்யூ வந்திருக்குன்றது விஷயம் தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போகிறோம். 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் சரியாக, அதாவது ப்ரொடியூசர் அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு, அதுக்கான வேலையை போயிட்டுருக்கு. எங்கள் கவனம் மொத்தமும் அதில் இருக்கா இல்லையான்றனா அரசியல் வேலைகளில் நிறைய கவனம் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் அதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? படத்தை தாண்டி படம் வரணும், அதை எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாம் ஃபைன். படம் என்னைக்கு வந்தாலும் அன்னிலிருந்து தான் எங்களோட பொங்கல் ஆரம்பிக்குது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, சென்சார்ன்றது மத்திய அரசு அப்படின்னு நம்ம, அது போர்டு. கெரியருடைய உச்சம் 250 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் அப்படின்னு பேசுகிறீங்க. செங்கோட்டையன் உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் தான் பேசுகிறாரு. ஆனால் படம் முடிஞ்சிச்சு, இனிமேல் அரசியல் வேலை தொடங்கிடுச்சு, நாங்கள் அதுலேருந்து கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது, இதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது?
தயாரிப்பாளருக்கோ அவரு அங்காங்கே இருக்கக்கூடிய இந்த திரைத்துறையை சார்ந்து பணியாற்றின நூற்றுக்கணக்கான ஊழியர்களுக்கோ திரைப்படத்துடைய விநியோகஸ்தர்களுக்கோ திரையரங்க உரிமையாளர்களுக்கோ எந்த விதமான நான் சொன்னது இல்ல நான் சொன்ன நீங்க மறுபடியும் இன்டர்பிரட் பண்றீங்க. நான் தெளிவா சொன்னேன் அரசியல் கடந்து போய்ட்டுன்னு சொல்றீங்க. நீங்க படம் முடிஞ்சிச்சு, தட்ஸ் இட், என் வேலை முடிஞ்சது, நான் கடந்து போய்ட்டு அரசியல் இருக்கிறோம். இது படம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம இது இங்க விவாதமா எடுத்துட்டு வரதுக்கு நான் அதுக்கு தான் ஒரு பாயிண்ட சொல்ல வந்தேன். நீங்க இன்டர்பிரட் பண்ணி நடுவுல உள்ள வந்தீங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பாடி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் மத்திய அரசுக்கு கட்டுப்படுத்தவங்க, அதை யார் ரூல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க கைப்பாவையாக தான் செயல்படுவாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. அது எனக்கு புரியுது, ஒரு இண்டிவிஜுவல் பாடின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா. ஆனால் அதில் இருக்க கமிட்டி, அந்த கமிட்டிக்கு இருக்க மெம்பர்ஸ் இவங்களாம் எங்கேருந்து ஹேண்ட் பிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா பாலமுரளின்ற ஐஏஎஸ் அதிகாரி தான் 2022 ஆகஸ்ட் மாதம் பதவியேற்றிருக்கார். கடந்த 4 வருஷத்தில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் படத்துக்கான பயாசஸ் இருக்குது. அதுதான் இந்த அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. படம் ரிலீஸ் டேட் வந்தும் கோர்ட்டில் வந்து ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனதா என்னென்று ஜட்ஜே கேட்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரல. ஏன் அப்படின்னா இது ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது. அதாவது படம் பார்த்தாச்சு, கட்டு சொல்லியாச்சு, கட் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் பராசக்தி விஷயம் கூட எடுத்தாங்க, அவங்க கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கெலாம் அவங்க சொல்லலை. அதனால தான் இங்கே இஷ்யூவே. ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் இன்னும் எத்தனை மாதம் ஆகும் தெரியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இப்போ அதை பற்றி பேசுகிறோம். இதில் இந்த திரைப்படத்தில் ஏற்பட்ட தாமதத்திற்கு காரணம் அரசியல் அழுத்தமா, இல்லை இது சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறையா? சொல்லுங்கள். இது இன்றைய நிலைமையில் அரசியலோட அழுத்தம் தான். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. யார்? அதுதான் அங்கே தான் வரும். இப்போ இது நான் சொல்லிட்டு இருந்தேன், பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த விஷயத்தினால டிஎம்கே குளிர்காயுதோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா டிஎம்கே சார்ந்த ஒரு ஒரு நபர் வந்து கூட ஒரு காம்படிஷனுக்கு ஒரு படம் எடுக்கிறார். இருங்க நான் வரேன். நான் என்ன பேச வரும்போதெல்லாம் பாயிண்ட்டை குறுக்கால வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது, ப்ரீபான் பண்ணி 10ஆம் தேதின்னு மாற்றினாங்க. செலவு பண்ணி பாட் வியூஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஊரெல்லாம் போஸ்டர் லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எங்கள் கொண்டாட்டம் தேட்டரை தாண்டி வரல. இப்படி செலவு பண்ணி கொடுக்க படத்துக்கு அவங்களோட ப்ரீ சேல்ஸ் புக்கிங்காக இருக்கட்டும், எங்களோட ப்ரீ சேல்ஸ் புக்கிங்கும் வேறு லெவல் வித்தியாசம் இருக்குது. ஓகே, நான் எங்கள் கிட்ட 50 கோடி ரூபாய்க்கு கிட்ட இந்த ஒரு நாளைக்கான லாஸ் எங்களுக்கு. நாளைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதனால மட்டும். அதே பராசக்திக்கு அது கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த விஷயத்தை பப்ளிசிட்டி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சென்சார் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தராத மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கல சார். என்னங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பராசக்திக்கு அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தரல. நான் அதுக்கான விளக்கத்தை முன்னாடியே சொன்னேன். அதுக்கான விளக்கத்தையும் முன்னாடியே சொன்னேன். யார் அழுத்தம் அதை பேச எங்களோட அதுக்கான விளக்கத்தையும் நான் முன்னாடியே சொன்னேன். அவங்களுக்கு ரிவ்யூ கமிட்டிக்கு போகல, திருப்பி வேற கமிட்டிக்கு நகரல, எங்களுக்கு நகர்ந்துருக்கு. அதுதான் இஷ்யூன்றதையும் நான் முன்னாடியே சொன்னேன். இது பிஜேபி பண்ணுதானா? ஆமாம், அவங்க கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பாடி பண்ணுது. இதில் யார் குளிர் காயிறாங்கன்னா டிஎம்கே குளிர். இருங்க முடிக்கல டிஎம்கே குளிர் காயிறா. ஆமாம், இப்போ காங்கிரஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுது. எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து கூட்டணிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபைன். இப்போ எங்களோட பாயிண்ட் என்னென்னா, இது வந்து சொல்லும் போது அவங்க மோடி பேரை போட்டு சொன்னாங்க. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். மோடிஜிக்கு இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரீசெண்டாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனால் இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரோட இன்னொரு இன்ஜின் வந்து ஆசீர்வாதத்தோடு இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த நடக்கும்போது இபிஎஸ்ஓ இல்லை ஏடிஎம்கேவோ திடீர்னு மோடிஜிக்கு டிஃபெண்டிங்காக வரதுக்கு என்ன காரணம்? ஓகேங்களா, சைலண்ட்டாக இருக்க வேண்டியவங்க எத்தனையோ வருஷம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே இந்த வாட்டி குரல் கொடுக்குறதுக்கான காரணம் என்ன? அதுவும் மோடிஜியை டிஃபெண்ட் பண்ணி. இது பியோர் அரசியல். இது நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயனா படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல் ஆரம்பிக்குது. இப்போ நடக்கிற அரசியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்களை பிரேக் அவுட் பண்ண முடியும். எமோஷனலாக ஹர்ட் ஆகும்னா நாங்கள் எமோஷனலாக இருந்தாலும் எங்களோட விராத்தை நீங்கள் பார்க்கணுன்னா தேர்தல் வரைக்கும் பொறுத்திருக்கணும்.